இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். லெட் a ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு n. n அப்படின்னா நேச்சுரல் நம்பர். 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4. b ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு w. w அப்படின்னா ஹோல் நம்பர். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் 2. and c ஈக்குவல் டு x பிலாங்ஸ் டு n. x less than 3. Then verify that A cross B union C equal to A cross B union A cross C. First இது வந்து set builder formல இருக்கு. இதை first நம்ம roster formக்கு எழுதணும். A வந்து x belongs to natural number. Natural numberனா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 2 3 4 இப்போ A வந்து 1 வந்து நம்ம எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டூவில் இல்லை. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவில் இருந்துச்சுன்னா தான் 1 வந்து நம்ம எழுதணும். இப்போ வந்து 2 3 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவில் இல்லை, அதனால் நம்ம 4 எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0. இப்போ 0 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவில் இருக்குது, அதனால் நம்ம வந்து 0 எழுதிக்கலாம். 1 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவில் இல்லை, அதனால் நம்ம 2 வந்து எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து. அப்போ 1 2 3ல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை, அதனால் 1, 2. நெக்ஸ்ட்டு வெரிஃபை தட் A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C. நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது தான் எப்போவுமே நம்ம எழுதணும். அப்போ B யூனியன் C ஈக்குவல் டு B என்னது? 0, 1. C என்னது? 1, 2. இப்போ B யூனியன் C அப்படின்னா ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணுமா? 0 1. ஒரு செட்டுக்குள்ளே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரக்கூடாது, அதனால் ஒரு 1 இருக்குல்ல, அதனால் இன்னொரு 1 எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2. நெக்ஸ்ட்டு A cross B union C. A என்னது? 2, 3. B union C என்னது? 0, 1, 2. ஃபஸ்ட்டு 2 வச்சு 0 1 2க்கு எழுதணும். 2, 0 2, 1 2, 2. நெக்ஸ்ட் 3 வச்சு 0 1 2க்கு எழுதணும். 3, 0 3, 1 3, 2. நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் LH சைட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? A cross B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A என்னது? 2, 3. B என்னது? 0, 1. A cross B அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வச்சு 0 1க்கு எழுதணும். 2, 0 2, 1. நெக்ஸ்ட்டு 3 வச்சு 0 1க்கு எழுதணும். 3, 0 3, 1. நெக்ஸ்ட்டு நம்ம A cross C கண்டுபிடிக்க போகிறோம். A என்னது? 2, 3. C என்னது? 1, 2. ஃபஸ்ட்டு 2 வச்சு 1க்கும் 2க்கும் எழுதணும். 2, 1 2, 2. நெக்ஸ்ட் 3 வச்சு 1க்கும் 2க்கும் 3, 1 3, 2. நெக்ஸ்ட்டு A cross B யூனியன் A cross C. இப்போ A cross Bயையும் A cross Cயையும் சேர்த்து எழுதணும். A cross B என்னது? 2, 0 2, 1 3, 0 3, 1. இதுதான் A cross B. A cross C இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 1 2, 2 3, 1
3,2. நெக்ஸ்ட் யூனியன் அப்படின்னா என்னது, ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணுமா? அப்போ A cross B யூனியன் A cross C எப்படி எழுதணும்? 2,0 2,1. செட்டுக்குள்ளே சேம் ரிப்பீட்டட் வரக்கூடாது இல்லை, அதனால் 1 எழுதணும். 2,2 3,0 3,1 3,2. ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா A cross B யூனியன் A cross C கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை தட் A cross B யூனியன் C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போமா ஈக்குவலாக இருக்கான்னு. 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அப்போ A cross B union C equal to A cross B union A cross C, hence verified. First sum அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 1.3லேயே செகண்ட் சம் பார்ப்போம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு ABC என்னென்னு நம்ம எழுதிடுவோம். A வந்து 2,3 B 0,1 C வந்து 1,2. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் B intersection C, B equal to 0,1 C என்னது 1,2. இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டத்தில் எது காமனாக இருக்கோ அதை தான் எழுதணும். இப்போ 0 இதில் 0 இல்லை, 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்கா, அப்போ B intersection C வந்து 1. நெக்ஸ்ட்டு A cross B intersection C அப்படின்னா A என்னது 2,3 B intersection C என்னது 1 2,1 3,1. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்ப்போம். A cross B A cross B கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு A வந்து 2,3 B வந்து 0,1. இப்போ A cross B அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வச்சு 0,1 எழுதணும். 2,0 2,1. நெக்ஸ்ட் 3 வச்சு 0க்கும் 1க்கும் எழுதணும். 3,0 3,1. நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். A cross C equal to A என்னது 2,3 2,3. நெக்ஸ்ட் C வந்து 1,2. A cross C அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வச்சு 1க்கும் 2க்கும் எழுதணும். 2,1 2,2. நெக்ஸ்ட் 3 வச்சு 3,1 3,2. ஸோ A cross B intersection A cross C தானே கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B intersection A cross C அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்கோ அதை எழுதணும். இப்போ ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது 2,1 நெக்ஸ்ட்டு 3,1. ஓகே, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection A cross C ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போமா ஈக்குவலான்னு. இப்போ A cross B intersection Cயில் 2,1 3,1 இருக்குது. இதுலேயும் 2,1 3,1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ அதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence verified.
அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.